இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு தனிமை கொடுக்கிற தண்டனையை வேற எவராலும் கொடுத்துட முடியாதுன்னு சொல்லலாம். சின்னதா ஒரு கற்பனை ஒண்ணு பண்ணி பாருங்களா. ஒரு மனித குழந்தை பிறந்ததுமே அதுக்கு எந்தவித ஹியூமனுடைய கான்டாக்டும் இல்லாம அவனுடைய டெக்னாலஜி, அவனுடைய ஸ்கில்ஸ், அவனுடைய நாலேஜ், அவனுடைய மொழி, அவனுடைய பாஷை, அவனுடைய நடவடிக்கை, அவனுடைய நல்லது கெட்டது, மது மாது சூது, அவனுடைய லக்ஸரி, காரு, பிளைட்டு, வீடு, விதவிதமான டிவி ஷோஸ், விதவிதமான ஆடைகள், விதவிதமான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு இது எதுவுமே இல்லாம ஒரு குழந்தை வளர்க்கப்பட்டிருந்தா எப்படி இருப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி ஒருவேளை அந்த குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருந்தா அவங்கள ஃபெரல் சில்ட்ரன் அப்படி இல்லைன்னா வைல்டு சில்ட்ரன் அப்படின்னு தான் அழைப்பாங்க. இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலேயே மொழி கத்துக் கொடுக்கப்படாததுனால அவங்க ஆரம்பத்திலேயே பேசலன்னா அவங்களால எந்த மொழியையும் எந்த பாஷையுமே கத்துக்க முடியாம சவுண்ட் லாங்குவேஜ் மூலியமாவும் சைகை லாங்குவேஜ் மூலியமாவும் மட்டும்தான் பேசிக்கவே செய்வாங்க. எப்படி காட்டுல இருக்கிற விலங்குகள் பேசிக்காதோ உடல் அசைவாலையும் பார்வையாலையும் அந்த லாங்குவேஜை புரிஞ்சுக்குமோ கம்யூனிகேட் பண்ணிக்குமோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் தான் ஹியூமன் கான்டாக்டே இல்லாத அந்த குழந்தை செயல்படும். ஒரு சில ஹாலிவுட் படத்துல நீங்க பார்த்திருக்கலாம். ஒரு ஃபேமிலி ஜங்கிள்குள்ள போகும், அப்போ ஒரு குழந்தைய தவற விட்டுடும். அந்த குழந்தை கடைசி வரைக்கும் அந்த விலங்குகள் கூடயே வளரும். இந்த மாதிரி கற்பனையான அந்த திரைப்பட கதைகள் எல்லாம் தாண்டி நிஜ வாழ்க்கையில நடந்த ஒரு கொடூரமான மனித குல வரலாற்றிலேயே படு பயங்கரமான மோசமான ஜீனி வைலியோடைய கதையை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தன்னுடைய கண்ணில் 99% புற விழுந்து மீதம் இருக்கிற 1% பார்வையோட தட்டு தடுமாறிக்கிட்டு தன்னுடைய மகளை அழைத்துக்கிட்டு ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா தனக்கு பார்வை இல்லை அப்படின்னும் தனக்கான டிசபிலிட்டி பென்ஷனை அப்ளை பண்ணுறதுக்காகவும் தான் அன்னைக்கு அந்த தாய் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு வந்திருக்காங்க. பட் அவங்க அப்ளை பண்ண வேண்டிய ஆஃபீஸுக்கு போகாம வேற ஒரு ஆஃபீஸுக்கு அந்த நேரத்தில் போயிட்டாங்க. ஆனால் அங்கிருந்த ஒரு சில ஆஃபீஸர் அந்த அம்மாவுடைய குறைகளை பார்த்துட்டு பரிதாபப்படலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்களுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிற ஒரு சிறுமி வாயில எச்சி ஒழுகிக்கிட்டும் ஒரு முயலோ கங்காரோ பொறுமையா நடந்து வந்தா எப்படி நடக்குமோ அந்த மாதிரி தவி தவி கைகால்கள் எல்லாமே ஒடுங்கி போய் நிலையில நடந்து வரதை பார்த்துட்டு பேரதிர்ச்சியா இருந்திருக்காங்க. எதுக்காக இந்த பொண்ணு இப்படி நடந்து வருது, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா அங்க இருந்த எல்லாருமே அந்த பொண்ணுக்கு 6 வயசுன்னு அந்த நேரத்தில் நினைச்சாங்க. ஆனா உண்மை என்னன்னா அந்த பொண்ணுக்கு 13 வயசு. அந்த பொண்ணு டிசபிலிட்டியாலேயோ அப்படி இல்லைன்னா ஆட்டிசத்தாலேயோ அப்படி இல்லைன்னா ஏதாவது நோய்வாய்ப்பட்டோ அவங்களுக்கு அந்த குறைகள் எதுவுமே ஏற்படல. மாறாக இந்த ஹியூமன் ஹிஸ்டரியிலேயே இதுவரை மனித குலமே பார்த்திராத ஒரு மோசமான ஒரு சம்பவம் தான் 13 வருஷங்கிட்ட அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணால தன்னுடைய கைகால்கள் எதையுமே நீட்டவே முடியல. முக்கியமா அவங்களால அந்த எச்சியை முழுங்க கூட முடியல. இந்த அளவுக்கு மோசமான நிலைமையை அவங்களுக்கு கொடுத்தது யாரு? அவங்களுடைய லைஃப்ல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு? 1970களில் மொத்த உலகத்தையுமே புரட்டி போட்ட ஒரு மோசமான மனித குலம் இதுவரைக்கும் பார்த்துராத ஒரு கேஸை தான், ஒரு வித்தியாசமான கேஸை தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலாக அலசி ஆராய போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். அந்த பொண்ணுடைய நிலைமை மோசமாக இருக்கிறத பார்த்துட்டு இமீடியட்டா அங்க இருந்த ஒரு சில பேர் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த சிறுமியை பார்க்கும்போது அவங்களுடைய முட்டி, அவங்களுடைய தொடைப்பகுதி, அவங்களுடைய பட்டெக்ஸ் வரைக்குமே ஏதோ கருப்படைஞ்ச நிலையில பல நாட்கள் ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருந்தா எந்த மாதிரி சதைகள் ரஃப் ஆயிருந்திருக்குமோ அந்த மாதிரியான தழும்புகளும் வடுகளும் அவங்களுடைய கைகால்களில் பார்க்கும்போது போலீஸுக்கு இன்னும் ஒரு பெரிய சந்தேகத்தை கிளப்ப ஆரம்பிச்சது. இமீடியட்டா அந்த பொண்ணை டேக் ஓவர் பண்ணி அவங்க அம்மாவையுமே கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா மருத்துவர்கள் அந்த குழந்தைய சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்க ஆட்டிசத்தாலேயோ இல்ல நோய்வாய்ப்பட்டோலாம் கிடையாது, மாறாக இவங்க ஊட்டச்சத்து குறைபாடா இருக்காங்க, பல நாட்கள் கிட்ட இவங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்காம இருந்ததுனாலதான் இப்படி இவங்க மாறி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மேற்கொண்டு எதனால அவங்களுடைய கைகால்களை நீட்ட முடியல, ஏன் அவங்க ஒடுங்கி போன நிலையில இப்படியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அதுக்கு மருத்துவர்களும் இந்த அம்மாவும் சொன்ன பதில்கள் இந்த உலகத்தையே புரட்டி போட்டுச்சுன்னு சொல்லலாம்.
1940களில் ஐரீன் மற்றும் கிளார்க் அப்படின்ற ஒரு தம்பதியினர் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இதுல கிளார்க் அப்படின்றவன் பயங்கரமான ஒரு சைக்கோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவனுக்கு சத்தம் போடுறது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. முக்கியமா இவன் தன்னுடைய மனைவியை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆளாவும் அவங்கள வீட்டுக்கு வெளியில விடாம தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கிற ஒரு ஆளாவும் தான் இருந்திருக்கான். சோ இப்படி உங்களுடைய கல்யாண வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. 5 வருடங்கள் கிட்ட எந்தவித குழந்தைகளுமே இல்ல. அப்ப திடீர்னு ஒரு நாள் நான் கன்சீவா இருக்கேன் அப்படின்னு அந்த ஐரீன் சொன்னதுமே பயங்கரமா ஆத்திரப்பட்ட இந்த கிளார்க் அந்த பொண்ணை போட்டு கொடூரமான முறையில அடிச்சிருந்திருக்கா. பட் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போன நேரத்துல கூட குழந்தைக்கும் இவங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்புறம் தான் சரியா ஒரு 10 மாசம் கழிச்சு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஆரம்பத்துல இந்த கிளார்க் இந்த குழந்தைய சுத்தமா விரும்பவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவனுக்கு அந்த அமைதியான சூழல் தானே பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவர் ரேடியோவுக்கு கூட லோ வால்யூம்ல வச்சு தான் கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு சைக்கோடைய வீட்டுக்கு அந்த பிஞ்சு குழந்தை வந்ததுமே அவனுக்கு அந்த குழந்தையால ஏற்படுற சத்தங்கள் எரிச்சலை தான் கொடுக்க ஆரம்பிச்சது. குறிப்பா அந்த குழந்தை ஒருவேளை பால் கேட்டு அழுதாலோ அப்படி இல்லைன்னா வேற ஏதோ காரணத்துக்காக அழுதாலோ முணுகல் சத்தம் கேட்டாலோ பயங்கரமா ஆத்திரப்பட்டு தன்னுடைய மனைவியை போட்டு அடிப்பான். அதே சமயம் கோபத்துல அந்த குழந்தைய அடிக்கிறதுக்கு கூட இவன் முயற்சி பண்ணியிருந்திருக்கான். இப்படி போய்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் அந்த குழந்தை பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னால சரியா தூங்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா கராஜ்ல வச்சுட்டு இவன் போய் தூங்கிட்டான். பட் அந்த நேரம்னு பார்த்து பனியும் குளிரும் அதிகமா இருந்ததுனால அடுத்த நாள் காலையில அந்த குழந்தைய அந்த தாய் பாக்குறாங்க. அப்போ அந்த குழந்தை நிமோனியா நோயால இறந்து போயிருந்திருக்கு. ஐரீனுக்குமே அவனை எதிர்த்து சண்டை போறதுக்கு தைரியம் கிடையாது. அவன் அந்த அளவுக்கு ஐரீனை மிரட்டி வச்சுக்கிட்டே இருந்தா. அந்த குழந்தைய போய் தூக்கக்கூடாது, நான் நிம்மதியா தூங்கணும், நீ போனீன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம், உன் தலையை திருகிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருந்தான். இதனாலதான் ஐரீனால அதை தடுக்கவும் முடியல. அதை பத்தின விஷயத்த வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல தைரியமும் இல்ல. இப்படியே உங்களுடைய நாட்கள் நகர்ந்து போய்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியுமே ஐரீன் கன்சீவ் ஆகி ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருந்திருக்கு. அதன் பிறகு ஒரு சில வருடத்திலேயே அவங்களுக்கு ஒரு அழகான பையனும் பிறக்கிறான். பட் அந்த பையன் தான் இவங்க குடும்பத்துல பிறந்த ஒரு லக்கி பர்சன் சொல்லலாம். ஏன்னா இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு டிஸ்டர்பன்ஸா பார்க்கவே இல்லை. இந்த கிளார்க் அந்த குழந்தை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா அந்த குழந்தை மேல கான்சென்ட்ரேஷன் பண்ணல. ஆனா அந்த குழந்தைய கேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான எந்தவித ஆக்டிவிட்டிஸ்லுமே அவன் ஈடுபடவே இல்லை. அந்த குழந்தைய கண்டுக்கிறதுமே கிடையாது. இதனால கிளார்க்கோடைய அம்மா ஒரு நாள் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த குழந்தைய இவங்க சரியா வளர்க்கல, அதனால நானே வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளார்க்கோடைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. இந்த கிளார்க் அம்மா பேச்சு கேட்கிற ஒரு ஆளுங்கிறதுனால அம்மாவுடைய பேச்சை மீறாம அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு ஆளா தான் இருந்தான். இந்த அம்மாவும் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு அந்த வீட்டுடைய ஃபுல் கண்ட்ரோலையும் எடுத்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா அந்த குழந்தைக்கு ஜான் அப்படின்ற பெயரையுமே வச்சாங்க. பட் நாட்கள் நகர நகர இந்த அம்மா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது ஐரீனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த அம்மா கணவர் மாதிரியே இவங்களையுமே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு வீட்டு வேலைகளா போட்டு வாங்க ஆரம்பிச்சு எமோஷனலா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. இப்படி உங்களுடைய காலங்கள் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் சரியா 1957 இவங்களுக்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தை தான் இந்த ஜீனி வைலி. ஜீனி வைலி அப்படிங்கிறது அந்த குழந்தையோட உண்மையான பெயர் கிடையாது. அந்த நேரத்தில் பத்திரிகையில பெயர் தெரியாததுனாலையும் அவங்களுடைய பெயரை வெளியிடக்கூடாது அப்படின்னு அரசு சொல்லிட்டதுனாலையும் மீடியா ஜீனி வைலி அப்படின்ற பெயர்ல அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சது. இந்த ஜீனி வைலி அந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு பிறகு நார்மலான ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. முக்கியமா அந்த குழந்தை ஒரு 20 மாசம் வரைக்கும், கிட்டத்தட்ட அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆக போற வரைக்கும் கூட அந்த குழந்தைய வெளியில சகஜமா எல்லார்கிட்டையும் விளையாட விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் சரியா 1958 கிளார்க்கோடைய அம்மா யதார்த்தமா ஒரு நாள் ஷாப்பிங்காக போயிருந்திருக்காங்க. அப்போ ரோடு கிராஸ் பண்ணும்போது குடிச்சிட்டு வேகமா கார் ஓட்டிக்கிட்டு வந்த ஒருத்தன் அவங்க மேல இடிச்சு அவங்கள சாகடிச்சிருந்திருக்கான். ஸோ இதனால தன்னுடைய அம்மாவுடைய இழப்பை அவனால ஏத்துக்கவே முடியல. தொடர்ந்து அவனுக்கு அம்மாவுடைய ஞாபகமா இருந்ததுனால தன்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த ஃபேமிலியும் தான் தங்கியிருக்கிற வீட்டில இருந்து கிளப்பிக்கிட்டு அம்மாவுடைய வீட்டுக்கு செட்டில் ஆக ஆரம்பிச்சான். பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஜீனி வைலிக்கு பல கொடூரங்கள், மனித குலமே கற்பனை பண்ண முடியாத பல கொடூரமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்க போகுது. இவனுடைய அம்மாவுடைய வீட்டில் மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூம்ல அவங்க அம்மா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த பெட்டி படுக்கைகள், பெட்ஷீட் எல்லாமே இருந்ததுனால அவங்களுடைய நினைவா அது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்தவித தொந்தரவும் பண்ணாம நினைவு சின்னமா பாதுகாத்துட்டு வர ஆரம்பிச்சான். இன்னொரு ரூம்ல ஜீனி வைலியை தங்க வச்சாங்க. அதாவது அவங்களுக்கு கடைசியா பிறந்த அந்த பெண் குழந்தைய தங்க வச்சாங்க. மீதம் இருக்கிற இந்த கிளார்க் மற்றும் ஐரின், அவங்களுக்கு பிறந்த அந்த ஆண் குழந்தை ஜான் அப்படின்னு இந்த 3 பேரும் லிவிங் ஹாலில் தான் தங்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா லிவிங் ஹாலில்
ஒரு பெட்டு போட்டிருந்தாலும் அந்த பெட்டு முழுக்க ஆக்கிரமிச்சு இவன் தான் தூங்கவும் செய்வான். அதே சமயம் தன்னுடைய மனைவி மற்றும் மகனை கீழே தரையில தான் படுக்க வைப்பானா. தொடர்ந்து யாராவது தன்னை தாக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ல உட்காந்துக்கிட்டு தூங்கும் போது கூட கையில ஒரு கைத்துப்பாக்கியோட தான் தூங்கிக்கிட்டே இருப்பான். இதனால ஐரீனுக்கும் ஜானுக்கும் எதிர்த்து பேசணுங்கிற எண்ணம் வந்ததே கிடையாது. பயம் மட்டும்தான் அவங்களுடைய மனசு பூரா சூழ்ந்தே இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் ஜீனி வெயிலிக்கு மட்டும் எதுக்காக ஒரு ரூம் தானே யோசிக்கிறீங்க. அங்கதான் அந்த பொண்ணுக்கான அநீதிகள்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அந்த ரூம்ல 2 பொருட்களை தவிர வேற எந்தவித பொருட்களுமே கிடையாது. அது என்னன்னா, மரத்துல ஒரு குழந்தை தொட்டி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல பட்டப்பட்டியா இரும்பாலான ஒரு பெட்டை ஒண்ணு தயாரிச்சு வச்சிருந்திருக்கான். அந்த பெட்டுக்குள்ளதான் இந்த குழந்தைய போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்பு சரியில்லாதப்போ உட்கார்ந்தபடி பாத்ரூம் போறதுக்காக மெடிக்கல்ல ஒரு சேர் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு சேரை அந்த ரூம்ல வச்சிருக்கான். இந்த 2 பொருட்களை தவிர வேற எந்த பொருட்களும் அந்த ரூம்குள்ள கிடையாது. முக்கியமா ஜீனி வெயிலி தனிமையில தான் அந்த பெட்டுக்குள்ளேயும் இந்த சேர்க்குள்ளேயும் உட்கார வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்குன்னு எந்தவித விளையாட்டு பொம்மைகளோ, எந்தவித ரேடியோவோ, பேச்சு துணைக்கு ஆளோ, சாப்பாடு ஊட்டி விட ஆளோ யாருமே கிடையாது. இதை விட இன்னும் ஒரு கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வெளி உலகத்தை பாத்திரவே கூடாதுங்கிறதுக்காக ஜன்னல் கண்ணாடியை கூட எடுத்துட்டு அலுமினியம் ஃப்ரேமை அந்த ஜன்னல்ல மறைச்சு வச்சு அந்த ரூமே பயங்கர இருட்டா மாத்தி இருந்திருக்கான். அந்த குழந்தை ஒருவேளை அழுதா கூட ஒரு பெரம்பை எடுத்துட்டு வந்து கொடூரமான முறையில இந்த கிளார்க் அடிப்பான். இதனால அந்த குழந்தையால தன்னுடைய வாய்க்குள்ளே அம்மிக்கு தான் அழ ஆரம்பிச்சாங்க. வாயை திறக்கிறதுக்கே பயப்பட்டாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த கிளார்க் பண்ண இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஜீனி வெயிலிய அந்த பெட்ல அவங்க பெரிய பிள்ளைய வளர்ற வரைக்குமே அதுக்குள்ளதான் போட்டு வச்சிருந்தான். குறிப்பா அந்த பெட்ல அவங்க ஒடுங்கி தூங்கும் போது கூட கைகால்கள் எல்லாத்தையுமே கட்டிடுவான். அவங்களால கையை சரிவர எந்த பக்கமுமே நீட்ட முடியாது. நார்மலா கொஞ்ச நேரம் நம்முடைய கைகால்களை மடக்கி உட்கார்ந்து இருந்தா அதோடைய வலி பயங்கரமா இருக்கும். ஆனா அந்த பொண்ணு 13 வருஷம் வரைக்கும் அந்த பெட்ல தான் கைகால்கள்லாம் கட்டி போடப்பட்ட நிலையில தண்டனைகள் அனுபவிச்சாங்க. குறிப்பா பகல் நேரங்கள்ல பார்த்தா அந்த டாய்லெட் போகக்கூடிய சேர்ல வந்து உட்கார வச்சிருவாங்க. அந்த சேர்ல உட்கார வைக்கும் போது கூட அவங்க அந்த மலத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கையையும் காலையும் அந்த சேருடைய ஹேண்டில்லையே கட்டிடுவாங்க. ஸோ இப்படியே அவங்க 24 ஹவர்ஸும் கைகால்களை நீட்டிடவே முடியாது. மேற்கொண்டு இவங்களுடைய துணிகளை மாத்துறதுக்காகவும் அவங்க போன அந்த பாத்ரூமை கிளீன் பண்றதுக்காகவும் 2 ஆட்களை இந்த கிளார்க் வந்து நியமிச்சிருந்தான். அது யாருன்னா, அவனுடைய மனைவியான ஐரீன், தன்னுடைய மகனான இந்த ஜான் தான். இந்த 2 பேரையும் பயங்கரமா மிரட்டி துப்பாக்கி முனையில வச்சிருந்ததுனால அவன் சொல்றத அப்படியே கேட்டுட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே பல வருஷங்கள் கிட்ட பார்த்துட்டு வந்தாங்க. குறிப்பா அது எல்லாத்தையுமே கிளீன் பண்றதுக்கு ஒரு டைமிங் ஒன்று கொடுத்துருவான். அந்த டைமிங் வரைக்கும் மட்டும்தான் அவங்க ரூம்குள்ளேயே அனுமதிக்கப்படுவாங்க. அதாவது ஒரு நாள்ல ஒரு தடவையோ 2 தடவையோ மட்டும்தான் இவங்கள அந்த ரூம்குள்ளேயே விடுவான். மற்ற நேரங்கள்ல அந்த பொண்ணுடைய கைகால்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே அந்த சேர்லயோ அப்படி இல்லைன்னா அந்த சின்னதா தொட்டில் மாதிரி இருக்கிற அந்த குழந்தையோடைய பெட்லயே தான் கிடக்கணும். இப்படியே 13 வருஷங்கள் கிட்ட ஒடுங்கி போன நிலையில தான் அந்த இருட்டான ரூம்ல, சூரிய வெளிச்சமே படாத அந்த ரூம்ல இந்த ஜீனி வெயிலி வளர ஆரம்பிச்சாங்க. இதை விட ஒரு படி மேல போய் இன்னும் கொடூரமான ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, அவங்களுக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டான். அப்படி சாப்பாடு கொடுத்தாலும் திட உணவுகளை கொடுக்கவே மாட்டான். அதாவது மென்னு திங்கக்கூடிய உணவுகளை அந்த பொண்ணுக்கு கொடுக்கவே மாட்டான். ஸோ இப்படியே அவங்க வளர்க்கப்பட்டதுனால அவங்களால உணவுகளை முழுங்குறது கூட ரொம்ப சிரமமா இருந்துச்சு. மேற்கொண்டு அவங்களுக்கு எந்தவித லாங்குவேஜோ, குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய எந்தவித ஸ்கில்ஸுமே நாலேஜுமே சொல்லி தரவே இல்லை. இதனால ஒரு பக்கம் மூளை வளர்ச்சியில குறைபாடுகள் ஏற்படுது, இன்னொரு பக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது, இன்னொரு பக்கம் அவங்களால விழுங்க முடியாததுனால, எச்சியை கூட விழுங்க முடியாததுனால பார்க்குற இடத்தெல்லாம் துப்ப ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய சட்ட மேலேயே துப்ப ஆரம்பிச்சு அந்த இருட்டுக்குள்ளேயே 13 வருஷங்கள் கிட்ட இந்த ஜீனி வெயிலி இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடூரம்னு யோசிச்சு பாருங்க. நார்மலா ஒரு ரூம்ல நம்ம 24 ஹவர்ஸ் இருந்தாலே நமக்கே ஒரு மாதிரி மண்டை காய்ச்சலா இருக்கும். எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமா, ஒரு சின்னதா டீ குடிச்சிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு சும்மா நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனா இந்த பொண்ணு 13 வருஷம் சின்ன வயசுல இருந்து அவங்க 13 வயசு வரைக்கும் அப்படி இருந்திருக்காங்கன்னா அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. சுத்தமா எந்தவித ஆக்டிவிட்டிஸுமே கிடையாது. புரிஞ்சுக்கிற திறனோ, பேசுற திறனோ, கம்யூனிகேட் பண்ற திறனோ எதுவுமே அந்த பொண்ணுக்கு கிடையாது. அவங்க ஜஸ்ட் பார்ப்பாங்க, நடக்கிற விஷயங்களை அப்படியே பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்களே தவிர அதுக்கான எந்தவித ரியாக்ஷனும் அவங்க கிட்ட இருந்து வரவே வராது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு காமெடி பண்ணாலும் சரி, ஒரு பாட்டு அவங்க கிட்ட பாடி காட்டினாலும் சரி, கோபமா ஏதாவது பண்ணாலும் சரி, எந்தவித ரியாக்ஷனும் அவங்க கிட்ட வராத அளவுக்கு தான் அவங்களுடைய மனநிலை மாறி இருந்திருக்கு.
இப்படி ஜீனி வயலிக்கு இந்த கொடூரங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்த அதே நேரத்துல தான் ஐரீனுடைய கண்ணுலயுமே பொறை ஏற்பட ஆரம்பிச்சு பார்வைகள் எல்லாமே மங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அவங்களாலுமே தன்னுடைய மகளை காப்பாற்ற முடியல அப்படின்ற ஒரு ஏக்கமும் இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு முழுவதுமா பார்வை போக போற ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி எனக்கு டிசபிலிட்டி பென்ஷன் அப்ளை பண்ணணும், நான் என்னுடைய அம்மாவுடைய வீட்டுக்கு போகணும், உன்னால என்னை விட முடியுமா முடியாதா, அப்படி உன்னால விட முடியலனா நான் கண்டிப்பா வெளியில போய் எல்லார்கிட்டையும் இதை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல தான் ஒரு நாள் இந்த கிளார்க் வெளியூருக்கு போயிருந்திருக்கான். அப்போ இந்த ஐரின் தன்னுடைய மகளை அழைச்சிக்கிட்டு அம்மாவுடைய வீட்டுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து தன்னுடைய டிசபிலிட்டி பென்ஷனை அப்ளை பண்றதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறாங்க. பட் அவங்க போக வேண்டிய ஆபீஸுக்கு போகாம வேற ஆபீஸுக்கு போனதுனால தான் இந்த ஜீனி வயலியை பார்த்துட்டு மொத்த பேரும் அதிர்ச்சியாகி போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. இந்த விஷயம் சீரியஸாக ஆரம்பிச்சது. இந்த சம்பவங்கள் அவங்களுக்கு நடந்த அநீதிகள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிச்சது. இந்த நியூஸ் அந்த நேரத்தில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. எல்லாருக்கும் ஜீனி வயலியோடைய கதையை கேட்டு சோகம் ஏற்பட்டாலும் பட் இன்னொரு பக்கம் அந்த சோகத்திலேயே லாபம் பார்க்கலான்னு யோசிச்சது யாருன்னா அந்த அமெரிக்காவில் இருந்த சில டாக்டர்ஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தான். ஜீனி வயலியை கம்ப்ளீட்டா சோதனை பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு மூல வளர்ச்சி குறைபாடு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. முக்கியமா அவங்களால பார்க்க முடியுமே தவிர மற்ற எதையுமே ரியாக்ட் பண்ணவே முடியாதுன்னு சொன்னல, அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. இதனால இவங்களை வச்சு இன்னும் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷன் ஹியூமன் கான்டாக்டே இல்லாம பல வருஷங்கள் கிட்ட வளர்க்கப்பட்டிருந்தா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பல சயின்டிஸ்ட் நினைச்சிருக்காங்க. ஆனா இது லீகலா அவங்களால பண்ண முடியாதுன்னு தெரியும். பட் இந்த கேஸ் அவங்களுக்கான சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. குறிப்பா அந்த நேரத்துல இந்த மாதிரி மனுஷனை ஹியூமன் கான்டாக்ட் இல்லாம எதுவுமே இல்லாம அடைச்சி வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதனால பூனைகளை வச்சு 1963 கிட்டன் கரோசல் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்த்தாங்க. அதுல 2 பூனைகளை பிறந்த உடனே ஒரு கருப்பு ட்ரம்குள்ள போட்டு அடைச்சி இருட்டிலே ரொம்ப நாட்கள் வளர்த்துக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாட்கள் கழிச்சு ட்ரெட்மில் மாதிரி ஓடக்கூடிய ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ்ல போட்டு ஒரு பூனையை நார்மலா கட்டியிருக்காங்க. இன்னொரு பூனைய அட்டைப்பெட்டியோட கட்டி அதை அடைச்சு வச்சிருக்காங்க. அதுல நார்மலா கட்டப்பட்டிருந்த அந்த பூனை நடக்க நடக்க அந்த டிவைஸ் சுத்த ஆரம்பிச்சது. அதாவது அந்த ட்ரெட்மில் மாதிரி இருக்கும்ல, நம்ம நடந்தா அதுவும் சேர்ந்து நகரும்ல, அந்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிட்டு. பட் இன்னொரு பூனை எதுவுமே பண்ணாம கட்டி போடப்பட்ட நிலையில இருக்கிறதுனால அதை வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியே பல நாட்கள் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு 2 பூனைகளையும் எடுத்து ஒரு மேசை மேல வைக்கிறாங்க. அப்போ நார்மலா கட்டப்பட்டிருந்த அந்த ஒரு பூனை என்ன பண்ணுது, அந்த டேபிள்ல இருந்து ஜம்ப் பண்ணி வேற ஒரு சேர்ல போய் குதிக்குது. ஆனா அட்டைப்பட்டியோட அந்த கால்கள் கட்டப்பட்டிருந்த அந்த பூனை நடக்கிறத வேடிக்கை மட்டும் பார்க்குதே தவிர அதால அந்த டேபிளுக்கும் சேருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ண முடியல, அதோட டெப்த்தையும் கால்குலேட் பண்ண முடியல. சோ இதே நிலைமை தான் மனுஷனுக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தேரிய இந்த ஜீனி வயலியோடைய கேஸ்ல கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. பட் இப்படிப்பட்ட டெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த நேரத்துல கவர்மெண்டே பேன் பண்ணி இருந்திருக்காங்க. பட் இந்த தேரி படி தான் இந்த பொண்ணும் பல நாட்கள் கிட்ட அடைக்கப்பட்டிருந்ததுனால அவங்களுடைய மூளையும் எதுவுமே யோசிக்காது, ஜஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. மேற்கொண்டு இன்னும் பல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அந்த நாட்டு கவர்மெண்டே நிறைய பணம்லாம் இந்த குழந்தையை தத்தெடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற சயின்டிஸ்டுக்கு கொடுத்தாங்க. பட் ஒரு கட்டத்துல 1974 கவர்மெண்ட் மொத்தத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணுது. இதனால அவங்களுக்கு 18 வயசு இருக்கிற நேரத்துல ஒரு மனநல காப்பகத்துல சீக்கிரட்டா அவங்கள போய் அடைச்சிருந்திருக்காங்க. பட் டாக்டர்ஸ் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அந்த பொண்ணுக்கு நடத்திக்கிட்டு இருந்த நேரத்துல, அதாவது அந்த 4 வருஷத்துல என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஏதாவது பேச்சுக்களை வர வைக்க முடியுமா, லாங்குவேஜை கற்றுக் கொடுக்க முடியுமா, நம்ம கமெண்ட் பண்ணா அதை ஒபே பண்ற ஒரு ஆளா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைனிங் எல்லாமே மெல்ல மெல்லமா கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. அதுல அவ்வளோ வருஷத்துல ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான் அந்த பொண்ணால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடிஞ்சிச்சு, பேசவும் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜம்ப்னு சொன்னா அந்த பொண்ணு ஜம்ப் பண்ணும், மற்றபடி வேற எதுவுமே தெரியாது. உட்காருன்னு சொன்னா உட்காராது, ஓடுன்னு சொன்னா ஓடாது, சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிடவும் சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மனநிலையில எந்தவித வளர்ச்சியுமே இல்லை. மேற்கொண்டு அவங்களுடைய கைகால்களும் நார்மலா இருக்கிற ஒரு ஆள் மாதிரி மாற்றவும் முடியல. இப்படி என்னதான் பல வருஷங்கள் ட்ரீட்மெண்ட் செஷன்ஸ் பிராக்டிஸ்லாம் கொடுத்தாலும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு சின்ன பெட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததே தவிர ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லாம போனதுனால தான் கவர்மெண்ட் அந்த பொண்ணு மேல இன்வெஸ்ட் பண்ற பணத்தை எல்லாத்தையுமே கம்மி பண்ணாங்க. ஸோ இதனால அந்த பொண்ணை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த மருத்துவர்களும் கடைசியில அந்த பணம் வராததுனால கைவிட்டுட்டாங்க. பட் ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணை நானே தத்தெடுத்து வளர்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜீனி வயலியுடைய அம்மாவான ஐரீனே அப்ளை பண்றாங்க. ஆனா
அவங்களுக்கு பார்வை குறைபாடு இருக்கிறதுனால அந்த நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இவ்வளவு விஷயத்துக்கும் காரணமா இருந்த கிளார்க் என்ன ஆனா அப்படின்னு தானே கேக்குறீங்க. இந்த கிளார்க்கை பிடிக்கிறதுக்காக போலீஸ் அதிகாரிகள் போயிருக்காங்க. இந்த வழக்கு ஆரம்பிச்ச ஒரு மாசத்திலேயே தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கிட்டதுனால இந்த வழக்குல அடுத்த கட்ட நகர்வே ஒண்ணு இல்லாம போக ஆரம்பிச்சது. பட் ஐரீனா போலீஸ் அதிகாரிகள் அந்த நேரத்துல கைது பண்ணி விசாரணை பண்றாங்க. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே ஆல்ரெடி பார்வை போயிடுச்சு, பேர்கொண்டு அவன் என்ன மிரட்டிக்கிட்டே இருந்தான், துப்பாக்கி முனையில என்னையும் என்னுடைய பையனையும் மிரட்டிக்கிட்டே இருந்ததுனாலதான் எங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவங்களுடைய பேச்சிலையும் நியாயம் இருந்ததுனால நீதிமன்றம் அந்த நேரத்துல எந்தவித ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. இன்னொரு பக்கம் அந்த மனநல காப்பகத்துக்கு போனதுக்கு பிறகு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்த அந்த ஜீனி வைலி மறுபடியுமே பழைய நிலைமைக்கு ஆளாக ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட இருந்த அந்த இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது. அங்க இருந்த சில பேர் அவங்கள கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு லேசா தப்பு பண்ணா கூட, அதாவது அவங்களுக்கு ஏன் பண்றோங்கிறது தெரியாது. சில நேரத்துல அவங்க பாக்குற இடத்தெல்லாம் எச்சி துப்புறதுனால ஒரு ஆள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பிளேட்ல கூட அந்த பொண்ணு யதார்த்தமா எச்சி துப்பிட்டாங்க. ஸோ இதனால அங்க இருந்த வார்டன் போட்டு சில நேரங்கள்ல அவங்களை கண்டிக்கிறதும், சில நேரங்கள்ல மிரட்டுறதும் அதட்டுறதும், அங்க உள்ள இவங்கள மாதிரியான இருக்கிற ஆட்களை அடிக்கிறதுனால மனசளவுல இன்னும் ஒடுங்கி போகி ஜீனி வைலி இன்னும் மோசமான நிலைக்கு தான் தள்ளப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல கவர்மெண்டே அவங்கள பத்தின எந்தவித டீட்டெயிலுமே வெளியிடாம சீக்கிரட்டா அந்த காப்பகத்துக்குள்ளேயே வளர்க்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா 2009 தான் ஒரு புக் ரைட்டர் ஒரு காப்பகத்துல அந்த பொண்ணை பார்த்ததாவும் அந்த நேரத்துல அவங்க வயசான தோற்றத்துல இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கவர்மெண்ட் எந்த மீடியாவிலுமே சொல்லவே இல்லை. அது இன்னமும் ஒரு மிஸ்டீரியஸா தான் இருக்கு. எதுக்காக ஜீனி வைலிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை? எந்தவித தவறுமே பண்ணாதான் அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறந்ததை தவிர வேற எந்த தப்பையும் ஜீனி வைலி பண்ணல. இந்த ஜீனி வைலியோடைய அப்பா ஒரு பயங்கரமான சைக்கோங்கிறதுனால அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இந்த மொத்த குடும்பமே சின்னாபின்னமா போயிருந்திருக்கு. ஐரீன் அந்த நேரத்துல ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தனக்கு நடக்கிற பிரச்சனைகளை வெளியில கவர்மெண்ட் கிட்டயோ சோசியல் ஒர்க்கர்ஸ் கிட்டயோ இல்ல சில என்ஜிஓ கிட்டயோ போய் சொல்லியிருந்தா கண்டிப்பா அவங்கள அன்னைக்கு காப்பாத்திருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஜீனி வைலிக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பே இருந்திருக்காது. பட் இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு பயம் இருக்குது அப்படின்னா அந்த பயத்திலே இருக்காம அந்த பயத்துல இருந்து மீண்டு வந்து தைரியமா ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா நமக்கான நீதியையும் ஒரு நியாயத்தையும் நம்மளால பெற முடியும். பட் அதை விட்டுட்டு அந்த பயத்துக்குள்ளேயே இருந்தா கடைசி வரைக்கும் அதுக்குள்ளேயே தான் இருந்து மாட்டிப்போமே தவிர அதுல இருந்து ஒருபோதும் உங்களால மீண்டு வந்துடவே முடியாது. நிச்சயமா இந்த ஜீனி வைலியோடைய சம்பவம் உங்களுடைய மனசுல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த ஜீனி வைலியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு நடந்த அந்த அநீதிகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த கிளார்க் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.